Greetings, my dear students. Today we are going to see a grammar topic, sentence patterns. ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் பொறுத்தவரையிலும் நமக்கு ஒரு மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் we have seen already. We are going to give that revision about that sentence patterns. Normally, sentence, what is mean by sentence? A sentence is a group of words with a complete sense. அதாவது அதில் நிறைய வார்த்தைகள் இருக்கும், முழுமையாக என்ன கொடுக்கும், பொருள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம சென்டென்ஸ்னு சொல்லுவோம். இப்போ we can say about the different kinds of sentences. For example, statement, interrogative, imperative, exclamatory. ஓகேவா? இப்போ இந்த சென்டென்ஸ், இந்த கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை நம்ம கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் பிரகாரம் பிரிக்கலாம், பேட்டர்ன் வைஸாக பிரிக்கலாம். தட் இஸ் கால்ட் அ சென்டென்ஸ் பேட்டர்ன். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கோங்க. ரைட், இப்போ இதில் 5 பேட்டர்ன்ஸ் இருக்குது. நம்ம எப்படி அந்த வார்த்தைகளை 5 விதமான வார்த்தைகளாக பேட்டர்னாக பிரிக்கலான்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன் இஸ் கைண்ட்லி ஃபாலோ யுவர் PDF. சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்ஜங்க்ட் ஆர் அட்வர்ப். இந்த அட்ஜங்க்டை தான் அட்வர்ப்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். எஸ் ஃபார் சப்ஜெக்ட், வி ஃபார் வேர்ப், ஓ ஃபார் ஆப்ஜெக்ட், சி ஃபார் காம்ப்ளிமெண்ட், ஏ ஃபார் அட்ஜங்க்ட் ஆர் அட்வர்ப். ரைட், இதில் ஒவ்வொன்றுக்கும் நம்ம டெஃபினிஷன் பார்க்கணும். ஃபஸ்ட் ஒன், சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இஸ் த டூயர் ஆஃப் த ஆக்ஷன். ஒரு செயல் யார் செய்கிறாங்களோ, நடைபெறக்கூடிய செயல் யாரால் செய்யப்பட்டது அப்படின்னு மீன் பண்ணி கொடுத்தா அது சப்ஜெக்ட்னு சொல்கிறோம். இட் மே பி எ நவுன் ஆர் ப்ரொனவுன் ஆர் இட் மே பி போத். இது சில நேரங்களில் நவுனாகவும் வரலாம், ப்ரொனவுனாகவும் வரலாம், அல்லது ரெண்டும் சேர்ந்து வரலாம். இட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் ஹூ. இது எதுக்கு ஆன்சர் பண்ணால் யார், யார் இந்த செயலை செய்தார்கள். இப்போ ரமேஷ், ராஜா, லக்ஷ்மி, ரோஜா இப்படின்னு சொல்கிறோம். ஹீ, சி, ஹிட் அதெல்லாம் நவுனில் கொடுக்குறோம். ஹீ, சி, ஹிட்டெல்லாம் தான் ப்ரொனவுனில் கொடுக்குறோம். சரி, ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் கிவன் ஹியர், ஐ ஆம் எ டீச்சர், திஸ் இஸ் அ ப்ரொனவுன். சீத்தல் இஸ் எ சிங்கர், திஸ் இஸ் அ நவுன். இப்போ ஐ அப்படின்றத ப்ரொனவுனில் கொடுக்குறோம், சீத்தல் இஸ் என்ற நவுன். அப்போ யார் அப்படின்றது, யார் டீச்சர், ஹூ இஸ் எ டீச்சர் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியது தான் சப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ இதில் இன் திஸ் சென்டென்ஸ் ஐடென்டிஃபை த சப்ஜெக்ட்னு சொன்னால் சீத்தல் இஸ் த சப்ஜெக்ட் அப்படின்றத யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. த நெக்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் அ வேர்ப். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் அன் ஆக்ஷன் வேர்ட். அதாவது செயல் செய்யக்கூடியது தான் நம்ம வேர்ப்னு சொல்கிறோம். ஒரு வாக்கியத்தில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் வேர்பு. வேர்ப் இல்லாத வாக்கியமே கிடையாது. என்ன அந்த சப்ஜெக்ட் என்ன வேலை செஞ்சது அப்படின்ற மீன் பண்ணி கொடுக்குறது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம ஆக்ஷன் வேர்ட் ஆர் டூயிங் வேர்ட் அப்படின்ற பெயரில் நம்ம கூப்பிடலாம், சொல்லலாம் இதையே. ரைட், அடுக்க ஐ பாட் எ ஹவுஸ். பாட் இஸ் அ வேர்ப். ஐ ரோட் எ லெட்டர். ரோட் இஸ் எ வேர்ப். ஐ ஆம் டிராயிங் நவ். டிராயிங் இஸ் அ வேர்ப். ஆம் டிராயிங் இஸ் அ வேர்ப். அப்படி நம்ம சொல்லலாம். சரி, in more that she sings a song. Sings is a verb. Vino wrote a letter. Wrote is a verb. They will play the match next week. Will play is a verb. The students are playing football now. Are playing is the verb. அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சரியா? செய்யக்கூடிய செயலை தான் நம்ம சொல்கிறோம். இது வந்து verb சொல்கிறோம். verb பொறுத்தவரையிலும் மெயின் verb இருக்குது, தட் மீன்ஸ் ஆக்சிலரி வேர்ப் இருக்குது. ரெண்டையும் சென்டென்ஸில் வரும்போது ஃபஸ்ட்டு ஆக்சிலரி வேர்ப் வரும், அதுக்கப்புறம் மெயின் வேர்ப் வரும். ரெண்டையும் சேர்ந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம். சப்போஸ் ஆக்சிலரி வேர்ப் சேர்ந்து வரும்போது ரெண்டும் சேர்ந்து தான் அண்டர்லைன் பண்ணி வேர்ப்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகேவா? தேர்ட் ஒன் இஸ் ஆப்ஜெக்ட். இட் இஸ் ஃபாலோடு பை மெயின் வேர்ப்ஸ். ஆப்ஜெக்ட் எதை ஃபாலோ பண்ணி வரும்னா மெயின் வேர்ப்ஸை ஃபாலோ பண்ணி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் ஐடென்டிஃபை தீஸ் சென்டென்ஸ். திஸ் இஸ் அ வேர்ப். ஸோ திஸ் இஸ் அ ஆப்ஜெக்ட். ஸோ பாருங்கள், இதை ஃபாலோ பண்ணி தான் வேர்பை ஃபாலோ பண்ணி தான் ஆப்ஜெக்ட் வருது.
then it can be transformed into passive voice. இதை வந்து என்னவா மாற்றலாம்னா passive voice, செயற்பாட்டு வினையாக இதை மாற்றலாம். I bought a house. House is a subject here. ஓகேவா? சரி, வேர்புக்கு பக்கத்தில் வாட் அல்லது ஹூமை சேர்த்து நம்ம ஆன்சர் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேயிங் ஃபுட்பால் நவ் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேயிங் ஃபுட்பால் நவ். அல்லது இங்கே இருக்கக்கூடிய சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். ஐ பாட் ஏ ஹவுஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? பாட் வாட், எதை வாங்கினீங்க அப்படின்னு சொன்னதுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் இந்த ஆப்ஜெக்ட். ஓகேவா? இதில் பாருங்கள், தேர் ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஒன் இஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட், அதை டிஓன்னு சொல்லுவோம். அனதர் ஒன் இஸ் indirect object, DO direct object, IO indirect object. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். In some sentences there are two objects. சில நேரங்களில் சில சென்டென்ஸில் ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் வரும். The word which answers the questions what is called direct object. அதாவது எதை பற்றி அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளேயிங் வாட், ரைட் வாட், சிங்ஸ் வாட் இப்படின்லாம் வந்ததுன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா எதை பற்றி அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்டாக எழுதுக்கலாம். த வேர்ட் விச் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் ஹூம், யாருக்கு அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், யார் யாருக்கு. சரியா? இங்கே ஒரு கொஸ்டின், மை ஃபாதர் கேவ் மீ எ பென். இப்போ இந்த பொசசிவ் கேஸில் வரக்கூடியதுன்னா மீ, ஹிம், ஹெர், ஹிஸ்ஸு இதெல்லாம் வந்து நம்ம பொசசிவ் நவுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் வரக்கூடியது மேக்ஸிமம் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் பிளானில் தான் வரும். ரைட். இப்போ மை ஃபாதர் கேவ் மீ எ பென். வாட் கேவ் யுவர் ஃபாதர் பென். டு ஹூம் யுவர் ஃபாதர் கேவ் த பென், மீ, எனக்கு அப்படின்ற மீன் பண்ணி இந்த எனக்கு அப்படின்றது தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? பென்னை வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட், ப்ரொனவுனில் வரக்கூடிய மீ வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்டில் கொடுத்துட்றோம். ஸோ ஹோம் டிட் யுவர் ஃபாதர் கிவ் எ பென். யாருக்கு உங்கள் ஃபாதர் உங்கள் பேனா கொடுத்தாங்கன்னா எனக்கு. வாட் டிட் யுவர் ஃபாதர் கிவ், என்ன உங்கள் அப்பா கொடுத்தாரு, பேனா கொடுத்தாரு அப்படின்ற ரெண்டு ஆன்சர் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணதுன்னா அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கோன்னா மை ஃபாதர் கேவ் மீ ஏ பென்னு கொடுத்துருக்குமா. அப்போ மை ஃபாதர்ன்ற சப்ஜெக்டு, கேவ்ன்றது வேர்பு, மீன்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டிஓ அப்படின்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இங்கே பாருங்கள், ஐஓ முன்னாடி வந்துருச்சு, டிஓ பின்னாடி வந்துருச்சு. ஓகேவா? ரைட்டு. ஷார்ட்டாக சொன்னால், யாருக்கு என்ற கேள்விக்கு விடை தரும் வார்த்தை இன்டைரக்ட் ஆப்ஜெக்டும், என்ன என்ற கேள்விக்கு விடை தரும் வார்த்தை டைரக்ட் ஆப்ஜெக்டும் வரும். ஓகேவா? திஸ் இஸ் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இஸ் காம்ப்ளிமெண்ட். ரைட். காம்ப்ளிமெண்ட் இட் இண்டிகேட்ஸ் த வேர்ட் சி, கம்ப்ளீஷன் ஆஃப் த சென்டென்ஸ். காம்ப்ளிமெண்ட்னாலே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அதோட மீனிங் என்னென்னு அர்த்தம், கம்ப்ளீஷன் ஆஃப் த சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸை முழுமை பெற வைக்கிறது இதுதான், கம்ப்ளீஷன் ஆஃப் த சென்டென்ஸ். ஸோ இந்த சி இல்லாத பட்சத்தில் அந்த சென்டென்ஸ் என்ன ஆகாது, கம்ப்ளீட் ஆகாது. ஒரே ஒரு இது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஐ ஆம் அப்படின்னு இருக்கு, நான் கம்ப்ளீட் ஆகலை. எ டீச்சர் அப்படின்னு கூட கம்ப்ளீட் ஆகுது இல்லையா? ரைட். இது எதை ஃபாலோ பண்ணி வரும்னா இட் இஸ் ஃபாலோடு பை பி வேர்ப்ஸை ஃபாலோ பண்ணி வரும். இந்த மாதிரி பி வேர்ப்ஸை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய அடுத்த வார்த்தை கண்டிப்பாக என்னவாக இருக்கும் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்டாக தான் இருக்குன்றதை நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆஃபன் இட் வில் பி கோட்டட் இன் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ் காம்ப்ளிமெண்ட் பேட்டர்னில். பி வேர்ப் யூ நோ ஆல்ரெடி, ஈஸ், தட் மீன்ஸ் ஆம், ஈஸ், ஆர், கேன், இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பி வேர்பை பேஸ் பண்ணி வரக்கூடியது. இந்த வார்த்தை வராது. ரைட். அண்ட் மெயின் வேர்ப்ஸ் சச் ஆஸ், இது இல்லாமல் சில மெயின் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி வரக்கூடியது சச் ஆஸ் பிகம், காட், க்ரோவ், சி, அப்பியர், லுக், இதெல்லாம் மீன் பண்ணி வந்ததுன்னா அதை வந்து நம்ம எதில் கொடுக்குறோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்டில் கொடுக்குறோம். ஓகேவா? ரைட். ஆக்சுவலி இது வந்து வேர், WERE அப்படின்றத மாற்றிக்கோங்க, வேர், எரர்.
ஏன்னா இது ஒரு பி ஃபார்ம் verb. அதே சமயம் லுக் ஃபீல் இப்படின்றதெல்லாம் வந்ததுனாலும் அதுவும் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பி ஃபார்மில் வரக்கூடிய இட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் ஆஃப் ஏ பர்சன் அண்ட் ப்ரொஃபஷன். அந்த பர்சனை பற்றியான குணாதிசயங்களை குறிக்கக்கூடியது தான் இது காம்ப்ளிமெண்ட். ஐ ஆம் ஏ டீச்சர், சி இஸ் அ காம்ப்ளிமெண்ட். யூ ஆர் அ ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட். கிரீவ் பாருங்க, கிரீவ்ன்ற வார்த்தை வந்திருக்கு. அப்போ அதுக்கடுத்து வரக்கூடியது டயர்ட், தட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட். சி பிகம் ஏ டீச்சர். மை ஷூஸ் காட் வெட், வெட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட். ஸோ இதை வந்து இந்த இந்த பி ஃபார்ம் வேர்ப் அல்லது மெயின் வேர்பை கிராஸ் பண்ணி அதை தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தை பொதுவாக அது சப்ஜெக்டை கிராஸ் பண்ணி வர்றதுனால அதை சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டுன்னு எடுத்துக்கிறோம். சரியா? ரைட்.